எந்த கட்சி மது ஒழிப்பு அப்படின்னு முன்னெடுக்கிறீங்களோ அந்த கட்சி அவங்க தொண்டர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. எவனா குச்சிங்கன்னா இனிமேட்டு என் கட்சியில இருக்க மாட்டீங்கன்னு எழுதுங்க. அவன் மதுன்றது முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காட்டுங்க. வெளியில கொண்டு வந்து அது முடியுமா? போட்டுருங்க. முடியாது. பொருள் விக்கலன்னா மூடிதானே ஆகணும். அப்புறம் என்ன வாங்காதீங்க. ஏங்க டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கிறனால தானே சப்ளை பண்றாங்க. டிமாண்ட் கம்மியாச்சுன்னா சப்ளை ஸ்டாப் பண்ணிட்டு போறாங்க. அந்தந்த கட்சிகள் வந்து இந்த முன்னெடுப்பு குடிச்சு வந்து நான் ஒழிப்பேன், குடிச்சு காலி பண்ணே இருப்பேன் சறுக்க அப்படியே நீங்க பேசுறதுனால தான் குடிக்கிறாரு. ஆமா, அவர் சொல்றாரு டெய்லி டார்ச்சர் பண்றாங்க. எப்ப பார்த்தாலும் சீமா வேற யாருமே இல்ல. சீமானும் மது ஒழிக்கிறவர் தான். எப்படி ஒழிப்பாரு? குடிச்சு மது ஒழிப்பாரு. நல்லா இருக்குல்ல இது? நல்லா இருக்குது. ஆமா கரெக்ட். அடடடா ஆச்சரியக்குறி. இந்த பழமொழி எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாஸ். 1981 திருப்பியும் கள்ளுக்கடையும் சாராயம் கடையும் கொண்டு வந்த புகழ் யாரை சேரும் என்றால் எம்ஜிஆருக்கு சேரும். சரி, அதோட நிப்பாட்டினீங்களான்னா இதெல்லாம் நான் ரெகுலேஷன் பண்ண போறேன், கரெக்டா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி நிறைய வருமானம் தமிழ்நாட்டுக்கு பெற்று தர போறேன்ட்டு 1983 டாஸ்மாக திறந்ததே. நீ சொல்லி என்னது? ரிப்பன் கட் பண்ணி திறந்ததே யாருன்னு பாத்தீங்கன்னா அப்ப கொரோனா காலத்துல போலீஸ் பாதுகாப்போட டோக்கன் சிஸ்டம் போட்டு 1 on டிஸ்டன்ஸ்ல சரக்கு வித்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக, எடப்பாடி. இவங்களை எப்படி நீங்க மாநாட்டுக்கு கூப்பிடுறீங்கன்னு ஒண்ணு. அடுத்தது வெஸ்ட் பெங்கால், அடுத்தது பஞ்சாப், அடுத்தது சத்தீஸ்கர், தமிழ்நாடு. அங்க அவங்களாம் நம்மள முந்தி போயிட்டாங்க. தமிழ்நாடு எங்க தெரியுமா இருக்கு? 17வது இடத்துல இருக்கு. 17வது இடத்துல வெறும் 6% தான் அதுக்கு வருமானமே. இந்த வைன் சாப்பாடு இந்த 17வது இடத்துல இருக்கிற தமிழ்நாடை தூக்கின்னு போய் மூடுங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. வணக்கம். நிகழ்ச்சியின் முதல் பகுதி as usual சூப்பர் தேங்க்ஸ் மூலமா நமக்கு உதவி அன்புள்ளங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு பகுதி. நேத்து பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன், ஜெய் கணேஷ், ராஜலட்சுமி இவங்க நமக்கு உதவி இருக்காங்க. இவங்களுக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அனைத்து வியூவர்ஸ், அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த பெல் பட்டனையும் அமைக்க உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா குடியை கெடுக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா குடிதான் ஒரு பிரளயத்தையே உண்டாக்கிட்டு இருக்கு. ரொம்ப பிரளயங்க. ஏன்னா இப்ப அந்த குடி கான்செப்டை வச்சுதான் நம்ம பேச போறோம். என்னதாண்டா இந்த டாஸ்மாக், பாதி பேருக்கு வந்து இந்த டாஸ்மாக் யார் எடுத்துன்னு வந்தானோன்னு தெரியல, பாதி பேருக்கு இந்த டாஸ்மாக் யாரால வந்துச்சுன்னு தெரியல, யாருக்குமே எதுவுமே தெரியாது, பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா முழு பழியை நம்ம யார் மேல போடுறோம்? திமுக தான் வந்து அது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே ஒரே பலியாடு யாரு? வீட்டுக்கு குழந்தை தண்ணி வரலாம் திமுக, நீங்கன்னா போய் கீழே வந்தா திமுக, காத்தாச்சுனா திமுக, மழை வந்தா திமுக, பூகம் போச்சா திமுக, வெயிலச்சலம் திமுக, எல்லாத்துக்கும் திமுக தான். இப்ப வந்து இந்த மதுவை ஒழிக்காது யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு? திமுக தான். சோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு பலி ஆடு யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக தான். சோ இன்னைக்கு வந்து நம்ம முழுசா விவரிக்க போறோம். இதுக்கெல்லாம் யாரு காரணம் விவரிக்க போறோம். நம்பர் 1. நம்பர் 2, எங்க அண்ணன் சீமான வந்து அண்ணன் இல்ல, எங்க தாத்தா சீமான வந்து வன்னி அரசு வந்து இப்படி அசிங்கப்படுத்திருக்காரு. நேத்து புல்லு குச்சிருக்காருங்க. ஃபுல்லா 1848 வேற என்ன பண்றது? ஏற்கனவே அவர் வந்து குடிகாரன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க இப்படி பேசி அவரை இன்சல்ட் பண்ணனால நேத்து வந்து குடிச்சிட்டு அவர் யார் யாருக்கு போன் போட்டாருன்னு தெரியல. வீடியோ ரெக்கார்டிங் வரும்போதுன்னு தெரியல. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஜாம்பிஸ் கூட்டம் வேற தயாரா இருந்திருக்கும். எங்க அண்ணனையே வா தாக்கிட்டா வன்னி அரசு, இதோ வருகிறோம் பார் அப்படின்னு இப்போ கொஞ்ச நேரத்துல உங்க மேல பாய ரெடியா இருக்கிறானுங்க. என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா அக்டோபர் 2 வாட் இஸ் தட்? அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, காந்தியோட பிறந்த நாள். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விசிகா சார்பா வந்து அந்த மதுக்கு எதிராக வந்து ஒரு மாநாடு நடத்த போறோம். ஆமா, அது மகளிர் மாநாடுன்னு சொல்றாங்க, பட் மதுவை வந்து மிக்சிங் பண்ணிடுறாங்க. மது ஒழிப்பு மாநாடு அப்படின்றத நடத்த போறோம். அதற்கு வந்து இந்த மது ஒழிப்புல யார் யார் வந்து ஈடுபாடா இருக்கிறீங்களோ
அவங்க வந்து பங்கேற்கலாம் அது வரலாம் அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு. ஆமா. அதுல வந்து குறிப்பா அதிமுக வேணா வந்து பங்கேற்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது ஒரு அதிமுகக்கு அழைப்பு விடுக்கலைங்க, ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டாரு. நாங்க வந்து யார் வேணா கலந்துக்கலாம் அப்படிதான் சொல்லியிருக்கோம் தவிர அதிமுக வந்தாலும் கலந்துக்கலாம். அதுக்காக நான் அழைப்பு விடுத்தேன்லாம் சொல்றாங்க இல்லையா, அவரே தெளிவா சொல்லிட்டாரு. அவர் வந்து அதுல எக்ஸெப்ஷன் கேசஸ்ல போடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா பாமகவையும் பாஜகவையும் தான் எக்ஸெப்ஷன்ல போடுறாரு. ஏன்னா மது போதையை விட மிகப்பெரிய போதை என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஜாதி போதையும் இந்த வந்து மத போதையும். ஸோ அதுல வந்து மும்முரமா இருக்கிறவங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்ல, மத்தவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து அழைப்பை விடுத்திருந்தாரு. சரி, அந்த அழைப்பு கான்செப்ட்டுக்கு நம்ம அப்படியே நெக்ஸ்ட் வருவோம். சரி, இப்போ மெயினா எனக்கு வந்து வன்னியரசு நான் பண்ணது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதை வந்து என்னால பேசாம இருக்க முடியல. அதனால என் வன்மையான கண்டனத்தை நான் வந்து வன்னியரசு பண்றது மிகப்பெரிய தப்பு. செட் ஆகாது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஜாம்பிஸ் கூட்டம் இருக்கிறானுங்க, நீங்க என்ன அவர் அப்படி இன்சல்ட் பண்ணிருக்கீங்க எங்க சைமன் தாத்தாவை? ஒருத்தர் வந்து ஒரு பேட்டி எடுக்கிறவரு சும்மா கேட்கிறாரு, ஏன்னா எப்படின்னா சீமான நீங்க அழைப்பீங்களா அப்படின்னு கேட்கும் போது பொசுக்குன்னு நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? அவரே போதையில தானே பேசுறாரு. அவர் ஆடியோக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாரையும் திட்டுறது, யாராவது திட்டினா கூட வந்து போதையில் தானே திட்டுறாரு. நைட் நீங்கள் வந்து அவருடைய ஆடியோக்கள் பூரா வந்து இரவில் தான் நாங்கள் வருது. அப்படிப்பட்டவரை போய் இதில் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இது வந்து மது ஒழிப்புக்கான இதுங்க. நீங்கள் தப்பாக வந்து மது குடிப்பவர்களுக்கான இதுன்னு சொல்லிட்டீங்களா? ஏங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க மது ஒழிக்கும் மாநாடு நடத்த பார்த்தா நீங்க மது குடிக்கும் மாநாடு நடத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மது குடிக்கும் மாநாடுக்கு வேணா சீமான அழைக்கலாம், மது ஒழிக்கும் மாநாடுக்கெல்லாம் சீமான அழைக்க முடியாது. மேக்ஸிமம் குடிக்காதவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னங்க நீங்க பொசுட்டுன்னு இப்படி பேசுறீங்க? சில பல உண்மைகளை வேற சொல்லிடுறீங்க. அவர் எப்பவுமே பேசுறதே வந்து குடிச்சிட்டு தாங்க பேசுறாரு. நைட்ல குடிச்சிட்டு தானே அந்த ஆடியோ ரெக்கார்டு வீடியோ ரெக்கார்ட்லாம் வருது. அவரை போய் நீங்க எப்படிங்க கூப்பிட சொல்றீங்கன்னு பல உண்மைகளை வந்து வன்னியரசு உண்மையா பிரேக் பண்ணியிருக்காரு. அதுக்கு எக்ஸ்பிளைனும் கொடுத்துருக்காரு. ஏங்க அது என்னதான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் செய்யற, இப்ப சீமானுன்றது வந்து கொள்கைகளை தான் வந்து மது ஒழிப்புக்கு கள்ளுக்கடை வேணும்னு இருக்கு. பட் அவரு இண்டிவிஜுவலா வந்து குடிக்கதான் செய்யறாரு. அதே வந்து அவர் கேட்கிறாரு, எங்க குடிக்கிற ஒரு தலைவர் எப்படி வந்து கொள்கையில மட்டும் மது ஒழிப்பை வைப்பீங்க? நியாயமான கேள்வி. கரெக்ட் தாங்க. இப்போ திருமாவளவர் எடுக்கிறாருன்னா திருமாவளவர் வந்து குடிக்கிற பழக்கம் இல்ல, அவரையும் சொல்றாரு நான் குச்சிதே இல்லைங்க இது வரைக்கும், நாங்க மது ஒழிக்கும் மாநாட்டுல பங்கேற்கிறது தப்பு கிடையாது, நியாயம் நியாயம். ஆனா போற போக்குல ஏச்சி நான் இப்போன்ற மாதிரி. ஏன்னா இவர் அந்த வந்து நேத்து போயிட்டு ஒப்பாரி வச்சாரு பாத்தீங்களா இல்லையா, சா வீட்டுல ஒப்பாரி வைக்கிற மாதிரி. சைமன் தாத்தா எங்க அந்த இமானுவேல் சேகர் அந்த இதுக்கு நீ எதுக்கு அங்க போன முதல்ல? இல்ல ஆனா ஓட்டு வாங்குறது. ஆமா, அது 100% அவர் அதுக்குதான் போவாரு. அதனால போற போக்குல சீமான வந்து ஒப்பாரி காரி மூஞ்சில துப்புற மாதிரி துப்பிட்டு போயினேன்ட்டாரு. இருந்தாலும் ஜாம்பிஸ் கூட்டம் வரும், நான் உங்களை வந்து இப்போ இன்னைக்கு ஃபுல்லா வச்சு செய்யறதுக்கு வரோம். சீமானே வந்து கடும் கோபத்துல இருப்பாரு. அதை சமாளிக்க விசிகா டீம் ரெடியா இருங்க. அதுதான் சொல்லிட்டாருங்க, அது வந்து குடிச்சு வந்து நான் ஒழிப்பேன், குடிச்சு காலி பண்ணே இருப்பேன் சறுக்க அப்படியே நீங்க பேசுறதுனால தான் குடிக்கிறாரு. ஆமா, அவர் சொல்றாரு டெய்லி டார்ச்சர் பண்ணுவாங்க, எப்ப பார்த்தாலும் சீமா சீமா சீமா, வேற யாருமே இல்லையா? சீமானும் மது ஒழிக்கிறவர் தான். எப்படி ஒழிப்பாரு? குடிச்சு மதுவை ஒழிப்பாரு. நல்லா இருக்குல்ல? அது நல்லா இருக்குது. ஆமா கரெக்ட். ஆச்சரியக்குறி. இந்த பழமொழி எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாஸ், தேவைப்படும் பிற்காலத்துல. இப்படி போயிடுச்சு சீமானோட கதை. சோ சீமானை இன்சல்ட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் ஜாம்பிஸ் கூட்டம் பொங்கும் கொஞ்ச நாள்ல, பாப்போம், பொறுத்து இருந்து பாப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆமா நம்ம கண்டென்ட்குள்ள போயிடலாம். முக்கியமா அதாவது அந்த மாநாடுல பத்தி பேசும்போது அவர் என்னன்னா அதிமுகவும் பங்கேற்கலாம், வேணும்னா பங்கேற்கலாம், தாவேகா விஜயும் பங்கேற்கலாம், அப்படி மது ஒழிப்புல வந்து இவங்களுக்கு வந்து உடன்பாடு இருந்துச்சுன்னா பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமாவளவர் பேசின கருத்துல நம்மளுக்கு நார்மலாவே உடன்பாடு கிடையாது. ஏன்னா மது ஒழிப்புன்றது வந்து எங்க கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா நாங்க என்னைக்குமே ஒண்ணுதான் சொல்லுவோம், சாத்தியமே கிடையாது. ஏன்னா நீங்க போயிடுவீங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து மது இல்லாம தானே இருந்துச்சு, அப்புறமா தானே வந்துச்சுன்னு. அந்த காலம் வேற, இந்த காலம் சோசியலிசமா போயிட்டு இருக்கிற ஒரு காலம், வளரும் இதுல போயிட்டு இருக்கும்போது நீங்க அதெல்லாம் ஸ்டாப் பண்றது மிகப்பெரிய கஷ்டம். சோ கருத்திலேயே நாங்க மாறுபடுறோம். நீங்க வந்து எப்படா விசிகா தலைவர் பேசுறதுக்கு எதிராக பேசுறீங்கன்னு கேட்காதீங்க, இது எங்களுடைய கருத்து. ஆமா, ஆப்வியஸ்லி டெஃபினெட்லி அது முடியாதுன்றது ஒண்ணு. சரி, இருந்தாலும் அவர் வந்து நடத்துறாரு, அதை நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து இப்போ திமுக அரசு கூட என்ன சொல்றது, அவங்க இஷ்டம் அவங்க நடத்துறாங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. ஆமா, மா சுப்பிரமணியன் என்ன சொல்லிருக்காரு, நடத்துட்டோம், நல்லதுதாங்க, பண்ணிக்கிட்டோம். ஆனா இதுல நான் ஒரு பிரச்சனையா என்ன பாக்குறேன்னு, சரி நீங்க நடத்துறீங்க பரவாயில்ல, பட் அதுல ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்க, அதிமுக வந்தா பரவாயில்ல,
அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, லைட்டா ஏத்துக்க முடியல. எப்படி திருமாவளவன் அதிமுக வந்தா பரவாயில்லன்னு சொல்றீங்க? அவருக்கே தெரியும் யார் ஸ்டார்ட் பண்ணா ஏங்க, என்னன்னு. டாஸ்மாக தொடங்குனது யாருங்க? தொடக்கி வைத்த ரிப்பன் கட் பண்ணது யார்? ரிப்பன் கட் பண்ணது 1983 எம்ஜிஆர் ஆட்சி தான் ரிப்பனே கட் பண்ணிச்சு டாஸ்மாக்கு. அப்படி டாஸ்மாக தொடங்கின அதிமுக நீங்க எப்படி கூப்பிடுவீங்கன்னு ஒண்ணும் தெரியலையே. அதுதான் தெரியல. நியாயமான கேள்வியா இல்லையா? இல்ல, இதுக்கு மேலே ஒண்ணு சொல்றோம். நீங்க கூப்பிட்ட தலைவர் யார் தெரியுமா? எடப்பாடியை தானே கூப்பிட்டு இருக்காரு. கொரோனா டைம்லயே சரக்கு வித்தவர் எங்க அண்ணன். ஆமா, எப்படி கொரோனா டைம்ல டோக்கன் சிஸ்டம் போட்டு யாரும் போடலங்க. அது உடனே சொல்லுவாங்க, நீங்க மட்டும் சரக்கு விற்கலையா. டோக்கன் சிஸ்டம் போட்டு போலீஸ் பாதுகாப்பு போட்டு, அது ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ். கொடை எடுத்துட்டு வரணும், டிஸ்டன்ஸ்ல நிக்கணும். பாத்துங்க, கொரோனா காலத்துல ஒன்னாம் டிஸ்டன்ஸ்ங்க. இப்படி நின்னுக்கிறாங்க, ஸ்கூல்ல நின்னுக்கிற மாதிரி நின்னுக்கிறான். ஒன்னாம் டிஸ்டன்ஸ். கொரோனா காலத்துல அவன் உயிர் போயிட்டு இருக்கு. அந்த நேரத்திலேயே சரக்கு வித்தவங்க தான் இந்த அதிமுக காரங்க. கேட்டா என்ன சொன்னாங்க தெரியுமா? கவர்மெண்ட்ல காசு இல்ல. இப்ப இதா அப்ப கொரோனா காலத்துல போலீஸ் பாதுகாப்போட டோக்கன் சிஸ்டம் போட்டு ஒன்னாம் டிஸ்டன்ஸ்ல சரக்கு வித்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக, எடப்பாடி. இவங்களை எப்படி நீங்க மாநாட்டுக்கு கூப்பிடுவீங்கன்னு ஒண்ணும் புரியல. அப்போ லாஜிக்கலி இடிக்குதா இல்லையா? அவங்க என்னமோ இந்த மதுவை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்ட மாதிரியும் சத்தியாகிரகம் காந்தி பண்ண மாதிரி ஒரு போராட்டம் பண்ணவங்களே நீங்க கூப்பிட்டு வாங்க மாநாட்டுக்குன்னா நான் அதை பெருசா பாக்குறேன். அப்போ இதுல வந்து ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறதா தானே நம்ம பார்க்க. இது நியாயமாக மக்களுக்கு வர கேள்வி தானே. ஏங்க 2015 சசி பெருமாள் எப்படிங்க இறந்து போனாரு? சசி பெருமாள் யாருன்றதே நம்ம மக்கள் பாதி பேர் மறந்துட்டு. சசி பெருமாள்ன்றவர் வந்து இந்த மது கடைகளை மூட வேண்டும், மது இருக்க கூடாது அப்படின்னு போராடினவர். 2015 நிறைய போராட்டம் பண்ணியிருக்காரு அவரு. ஒரு மாசம் உண்ணா விரதம்லாம் இருந்திருக்காரு. பிளஸ் கன்னியாகுமரியில நாகர்கோயில்ல இந்த ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரிலிஜியஸ் சர்ச்சஸ் பக்கத்துலயும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பக்கத்துலயும் இந்த மது கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக போராடி ஒரு செல்போன் டவர் மேல ஏறி அங்க போராடும் போது மயக்கமாகி இறந்து போனார் சசி பெருமாள் 2015. இந்த முன்னெடுத்து வைக்கிறாரு, ஸ்கூல் பக்கத்துல வைக்க கூடாது, அது வைக்க கூடாது. 2015 யார் ஆச்சு? எடப்பாடி ஆட்சி தானே. அதிமுக அப்படியாப்பட்ட அதிமுக அம்மையார் இருக்காங்க. அதிமுக ஆட்சி தான். அப்படியாப்பட்ட அதிமுகவை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க மாநாட்டுக்கு? சிறப்பு விருந்தினர் மாதிரி சீஃப் கெஸ்டானா அவங்க. 1983 இந்த டாஸ்மாக் எடுத்துட்டு வந்தது யாரு? எம்ஜிஆர்னு சொல்லிட்டோம். உடனே வந்து சில ஜாம்பிஸ் கூட்டம் போங்க, யோ மூடி இருந்த கடைகளை திறந்ததே கருணாநிதி தான்யா, அப்புறமா தான் எம்ஜிஆர் எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அவங்களுக்கு வந்து முழுசா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நம்மளோட. ஏன்னா இவங்க எப்படின்னா விஷயங்களை காதுக்குள்ள கேட்டுக்கிறதே இல்ல. கலைஞர் தாயா வாட்ஸ்அப்ல வருதுங்க. ஆமா, அவ்வளவுதான். சீமான் சொல்லிட்டாரு, எங்க அண்ணன் தாத்தா சொல்லிட்டாரு, வந்துச்சு பாத்தியா வாட்ஸ்அப்ல, எங்க தாத்தா சொல்லிட்டாரியா, கலைஞர் தான் திறந்து வச்சது, மது கடைகளை திறந்தது அவரு தான்ட்டாரு, நாங்க அதுக்கு பின்னாடியே போவோம் அப்படின்னு. கொஞ்சோண்டு டைம் எடுத்து இதை கேட்டுக்கோங்க. அந்த காலத்துல வந்து மது கடைகள்னா என்னன்னா கல்லு கடையும் சாராய கடையும் தான். அத வந்து அப்ப இருந்த ராஜாஜியா இருக்கட்டும், காமராஜரா இருக்கட்டும், எல்லாருமே அண்ணா காலத்திலயும் தள்ளிதான் வச்சிருந்தாங்க. மது கடைகள்ன்ற இந்த கல்லு கடையும் சாராய கடையும் கிடையாது. பட் அண்டர் பெர்மிட், இந்த மெடிக்கலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒண்டி இந்த சாராயத்தை வாங்கி பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க. அதை இல்லீகலாவும் அப்ப நிறைய பேருக்கு போயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்திலேயே என்னன்னா இந்த கல்லோ சாராயம்ன்றது ஏழை மக்களுக்கு தான் கிடைக்காம இருந்துச்சே தவிர்த்து பணக்காரர்களுக்கு கிடைத்து கொண்டுதான் இருந்துச்சு. அப்புறமா 67க்கு அப்புறமா திமுக ஆட்சி வருதா, அப்பயும் வந்து இந்த கல்லு கடையும் சாராய கடையும் இல்லாம தான் இருந்துச்சு. அப்புறமா என்ன பண்றாங்கன்னா 71 அந்த வரைக்கும் 69 அண்ணா இறந்ததுக்கு பிறகு நிதி கேட்டு, ஏன்னா இதுதான் பெரிய வருமானமே, இந்த வருமானம் இல்லாம எங்களால மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்ட்டு நிதி கேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து கலைஞர் லெட்டர் எழுதுறாரு. பட் அந்த லெட்டருக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சானா? லெட்டருக்கு ரெஸ்பான்ஸ் வரல. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அப்போதைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தவங்க இனிமே யார் யார் வந்து மது கடைகளை மூடுகிறீங்களோ அவங்களுக்கு வந்து நாங்க நிதி வழங்க போறோம், ஏன்னா அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஸோ அவங்களுக்கு நிதி வழங்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே கலைஞர் சந்தோஷப்பட்டாரு, பா எப்படியோ நிதி வந்துடும், நம்ம இனிமேட்டு மது கடைகளை ஏன் எப்படி மூடி இருந்துச்சோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. பட் அங்க ஒரு பாயிண்ட் இவங்க போட்டாங்க, என்னன்னா இது வரைக்கும் யார் யார் வந்து மூடி வச்சிருந்தீங்களோ உங்களுக்கு நிதி கிடையாது, இனிமேட்டு யார் யார் மூட போறாங்களோ அவங்களுக்கு தான் நிதி. இது என்ன அநியாயமா? இது என்னையா, ஒருத்தன் கஷ்டப்பட்டு பல வருஷமா வந்து மூடி வச்சு வருமானமே இல்லாம இருக்கிறான், அவனுக்கு நிதி கிடையாதா? இது வரைக்கும் வருமானம் பார்த்துட்டு இருந்து எவெல்லாம் இனிமேட்டு மூட போறியா அவனுக்கு நிதினா இது எந்த ஒரு நியாயம்? அப்போ வந்து கலைஞர் என்ன பண்றாருன்னா இதுக்கு மேல நம்மளால நிதி இல்லாம மெயின்டைன் பண்ண முடியாது, ஒரு கவர்மெண்ட் மெயின்டைன் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா 1971 திருப்பியும் இந்த கல்லுக்கடையும் சாராய கடையும் உள்ள வருது.
ஓகேவா? ஐஎஸ் 1971ல கலைஞர் எடுத்து வந்தாரு பிகாஸ் ஆஃப் நிதி பற்றாக்குறை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒத்துழைக்கவில்லை, அதனால 1971ல எடுத்துட்டு வராரு, மெயின்டைன் பண்ணி பார்த்தாரு. சரி, எதிர்ப்பு குரல்களும் வரதானே செய்யும், அது எப்படி வராம இருக்கும்? தொட்டாலும் எதிர்ப்பு வரதான் செய்யும். கொஞ்ச நாள் ஒரு 2 years தான் மெயின்டைன் பண்ணாரு. 1973ல டேய் சைமன் தாத்தா ஜாம்பிகளா கேட்டுக்கோங்க, 1973ல கள்ளுக்கடையை மூடுறாரு. 1974ல சாராய கடையும் மூடுறாரு. கேட்டுச்சா? எது 71ல திறந்த அவரு 73 74ல மூடிட்டாரு. சோ திருப்பியும் மது இல்லா மாநிலமா தமிழ்நாடு மாறிடுச்சு. அதற்கு அப்புறமா வந்த எம்ஜிஆரும் நான் உயிரோட இருக்கும் வரைக்கும் மதுக்கடைகள் வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் எம்ஜிஆர் சார் இருந்தார். தெரியல எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா தெரியாதா? அதிமுக. அந்த அதிமுக தலைவர் தான் வந்து இனிமேட்டு நான் உயிரோட இருக்கும் போது வராது அப்படின்னு சொன்னாரு. பட் அவராலே மெயின்டைன் பண்ண முடியல, நிதி பற்றாக்குறை தாங்க முடியல. இந்த சைடு ஒரு அடி அந்த சைடு ஒரு அடி விழுது, மெயின்டைன் பண்ண முடியல. 1981ல திருப்பியும் எடுத்துட்டு வர்றாரு. யார் எடுத்துட்டு வரா இப்போ? எம்ஜிஆர். 1981ல திருப்பியும் கள்ளுக்கடையும் சாராய கடையும் கொண்டு வந்த புகழ் யாரை சேரும் என்றால் எம்ஜிஆருக்கு சேரும். சரி, அதோட நிப்பாட்டினீங்களான்னா இதெல்லாம் நான் ரெகுலேஷன் பண்ண போறேன், கரெக்டா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி நிறைய வருமானம் தமிழ்நாட்டுக்கு பெற்று தர போறேன்ட்டு 1983ல டாஸ்மாக திறந்ததே ரிப்பன் கட் பண்ணி திறந்ததே யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவின் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் 1983. அதாவது மூடு கலைஞர், அவரு கெட்ட பேரு. ஆமா, இப்ப திறந்தது எம்ஜிஆர். ஆனா எவனும் ஒருத்தவங்க பேச மாட்டான். ஆமா, இல்ல என்ன கதை இருந்ததா மூடினவர் அவரு திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டாரு, திருப்பி இவர் வந்து ஓபன் பண்ணாரு. இவரை பத்தி நம்ம யாருன்னா பேசுவோம்னா பேச மாட்டோம் முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் கருணாநிதி தாங்க, திமுக தாங்க அப்படின்னு. சோ 1983ல டாஸ்மாக் ஓபன் பண்ணது பிறகு அதுக்கப்புறமா இவங்க அப்பப்போ மூடுவேன்னுவாங்க திறப்பேன்னுவாங்க, பட் எதுவுமே நடக்கல. மது இல்லா முழுமையான மது இல்லா மாநிலமா தமிழ்நாடு 1983ல இருந்து ஆகவில்லை. சோ இதுதான் வரலாறு. அதுக்கப்புறமா வந்து நான் வேணா 50 கடை குறைக்கிறேன், 100 கடை குறைக்கிறேன், 500 கடை குறைக்கிறேன், இப்படி குறைக்கிறேன் அப்படி குறைக்கிறேன்னு குறைச்சுதான் கதை விட்டாங்களே தவிர்த்து முழுமையா மூட முடியல. பிகாஸ் இட்ஸ் இம்பாசிபிள்ன்ற நானு எச்ராஜா பாசலியே முடியாதுங்க. எப்படிங்க மது கடையை மூடுவீங்க? ஏங்க கொரோனா டைம்ல அவன் செத்துட்டு இருக்கும் போதே உங்களால மூடி வைக்க முடிஞ்சிச்சா? ஒரே வார்த்தை, கொரோனா டைம்ல முடிஞ்சிச்சா? 100-150 பேர் மேல செத்துருப்பான், குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்லுவா? முடிஞ்சிச்சா? முடியல. அவ்வளவு உயிர் போயின்னு இருக்கும் போதே நம்ம மதுக்கடையை திறந்தவங்க தான் அதிமுக. ஆனா அவங்கள கேள்வி கேட்போமா? கேள்வி கேட்க மாட்டேங்க. டாஸ்மாக் திறந்துட்டு இருக்கும் போதே சாராயம் வித்து குச்சி செத்தவங்க எத்தனை பேர்? அதுல என்ன கதை? ஏன் பெனாயில குச்சி செத்தானுங்க? அதுவும் காலையில 12 மணிக்கு திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரமா குடிக்கணும்னு சொல்லிட்டு குச்சி செத்துருக்கானுங்க. இது அப்ப 2 மணி நேரம் உங்களால பொறுத்துக்க முடியல. என்ன யூடியூப்ல சாராயம் காய்ச்சுவது எப்படி யூடியூப்ல தேடினானுங்க நம்ம இளைஞனுங்க. ஏன்னா சரக்கு இல்ல, அதனால தேடி எப்படின்னா குடிச்சே ஆகணும்ட்டு குடிச்சானுங்க. இங்க வந்து நீ மதுக்கடையை மூடுனா என்ன ஆகும்? சோ இட்ஸ் இம்பாசிபிள். பாதி பேர் என்ன பண்ணுவான், பக்கத்திலேயே பாண்டிச்சேரி சூப்பரா இருக்குது, அங்க போயிடுவான். குடிக்கிறவனை தடுக்க முடியாதுங்க, அங்க போய் குடிக்கதான் செய்வான் பாண்டிச்சேரியில. அங்கிருந்து இல்லீகல் டிராபிகிங் நடக்கும். அப்ப அதெல்லாம் யார் பாதுகாப்பா? இப்ப நீங்க மதுக்கடையை மூணுனா நாளைக்கு கல்லு கடன் ஒண்ணு வரும், சாராய கடன் வரும், அங்கங்க விற்பானுங்க. அவனுங்களை மெயின்டைன் பண்றதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை போடணும், அதுக்கெல்லாம் நிதி யார் கொடுப்பா? சோ மதுக்கடைகளை மூணுனா இன்கம் போகுதுன்றது ஒண்ணு இருக்கட்டும், வர விளைவுகளை யார் சந்திப்பா? நம்ம அசால்ட்டாய் நீ சொல்லிட்டு போனோம் மதுக்கடைகளை மூட வேண்டும், மதுவை ஒழிக்க வேண்டும். அதாவது நடைமுறை நடக்கிறது சொன்னா பரவாயில்ல. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மதுக்கடை 500 கடை குறைச்சிட்டாங்க. கணக்கே இருக்குங்க. புது கடைகள் இதற்கு மேல வராதுனாங்க, வரவில்லை. ஏன் நீங்க இப்படி சொல்றீங்களே? எல்லாரும் பேசுறதா தெரியுமா, தமிழ்நாடு வந்து இந்த சரக்கு வித்து தான் பொலிச்சின்னு இருக்கு. எல்லாருமே சொல்லுறது இதுதான். இவங்க எப்படின்னா இந்த தீபாவளி எல்லாம் வந்தா டார்கெட் வச்சு விற்கிறாங்களாமே. நான் ஒண்ணு சொல்றேன், மதுவால அதிக வருமானம் பெறும் மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். தடுக்க முடியுமா? 27.3% of the yearly income for the state comes from wine shop. எங்க? உத்தரப்பிரதேஷ்ல 27.3. அவங்க தான்டா ஊபி. அங்க போய் கேளுங்க, உத்தரப்பிரதேஷ்ல வைன் ஷாப்பை மூடுறான்னு கேளுங்க, அவன் கள்ள தூக்கி அடிப்பான். எவனால பேசினா அவங்கள தான் சொல்றேன் போல. நெக்ஸ்ட் கர்நாடகா 22.1%, அடுத்தது வெஸ்ட் பெங்கால், அடுத்தது பஞ்சாப், அடுத்தது சத்தீஸ்கர்,
தமிழ்நாடு சத்தீஸ்கர்லாம் அங்க அவங்களாம் நம்மள முந்தி போயிட்டாங்க. தமிழ்நாடு எங்க தெரியுமா இருக்கு? 17வது இடத்துல இருக்குது. 17வது இடத்துல வெறும் 6% தான் அதுக்கு வருமானமே இந்த வைன் ஷாப்பால. பாத்துக்கோங்க. ஆனா இந்த 17வது இடத்துல இருக்கிற தமிழ்நாடை தூக்கின்னு போய் மூடுங்க மூடுங்க மூடுங்கன்றீங்களே, எந்த விதத்துல நியாயம்? இதுன்னா அநியாயமாக்குது. வளர்ச்சி தமிழ்நாடு டாப்ல இருக்கு, டாப் 3ல இருக்கு, டாப் 3ல இருக்குது. அத பேச மாட்டீங்க. இது உட்கார்ந்து பேசின்றீங்கன்னா நியாயம். சோ இதுதான் நம்ம வந்து வாட்ஸ்அப் ஃபார்வர்டு, Facebook ஃபார்வர்டு, பகிருங்க, இன்ஸ்டாகிராம் பகிர்ந்து விடுங்க. இந்த சைமன் தாத்தாவின் தம்பிகள் குஞ்சிகள், ஆமை குஞ்சிகள் தான் இந்த மாதிரி பகிரி இல்ல பரப்புங்க. சோ ஃபேக்கான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி வாழுறதுதான் இவங்களோட ஒரே குறிக்கோள். திமுகவை இப்ப எப்படின்னா வந்து ஒரு ஆட்டணும், ஏதாவது சொல்லணும், எதனா சொல்லணும். இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், மதுக்கடைகளை மூடிட்டாங்கன்னு சொல்லுங்க. மதுக்கடைகளை மூடிட்டாங்கன்னே வச்சுப்போம். நாலுல இருந்து நாங்க யாரும் குடிக்க மாட்டோம்னு எல்லாருமே சொல்ல முடியுமா? சைமன் தாத்தா சொல்லுவாரா? ஃபர்ஸ்ட் நான் தெரியாம தான் கேக்குறேன். சைமன் தாத்தா, நான் குடிக்க மாட்டேங்கன்னு இன்னைக்கு ஒரு சத்தியம் போட. அவருக்கே தெரியும்பா, இது வந்து சாத்தியம் கிடையாது. நம்ம சும்மா புருடா விட. ஆனா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, தெரியும் சைமன் தாத்தாவே குடிக்கலனாலும் ஃபாரின் சரக்கு எப்படின்னா வந்துரும். மதுக்கடையை மூடிட்டாலும் சைமன் தாத்தாக்கு பிரச்சனை கிடையாது. ரெமி மார்டின் வரும், ஃபாரின் சரக்கு வரும். ஏழை மக்களுக்கு என்ன வரும்? இல்ல நாளைக்கே கல்லு கடை ஓபன் பண்ணா சைமன் தாத்தா உட்காந்து கல்லு குடிச்சுட்டு இருப்பாரு நினைச்சுருக்கியா? அததான் வன்னியரசு இன்னைக்கு தெளிவா சொன்னாரு. ஏங்க இது மது ஒழிக்கும் மாநாடு, மது குடிக்கும் மாநாடு கிடையாதுன்னு. சோ வெரி டிஃபிகல்ட். நாங்க வந்து இது நீ எப்படின்னா எடுத்துக்கோங்க, உண்மையா இப்போத்தி கால சூழ்நிலை, இப்போத்தி நிலவரத்துல பாத்தீங்கன்னா மதுவை ஒழிக்க முடியாது. ஏங்க இன்னைக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்னா சும்மா ஒருத்தன் போறான், அப்படி லைட்டா குடிக்கிறான், அது தப்பு கிடையாது. நான் குச்சினே இருப்பேன்னு இருக்கிறவன் தான் தப்பு. பட் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே குடிச்சினே இருக்கானா கிடையாது. அப்புறமா எப்படி வளர்ந்த மாநிலமா தமிழ்நாடு ஆயிடும் போது? எப்படி வளர்ச்சி அடைகிறோம்ப்பா, சீரழிகிறோம் நம்ம. அவன் சோசியலிசத்துக்கு அப்பப்போ குடிக்கிறவன் இருக்கிறான். குடிச்சு செத்து போறவன இல்ல குடிச்சு பாதிக்கப்படுறவனை மட்டும் பாக்குறீங்க, சும்மா சோசியலிசமா பங்கேற்றுட்டு போறவனை ஏன் பார்க்க மாட்டீங்க? சோ மது கடைகளை மூடுவது மிகப்பெரிய முடியாதுங்க. அப்படி மூடணும்னா போராடுற கட்சிகள் எல்லாம் என்ன செய்றீங்க? இந்திய அரசு கிட்ட முறையிடுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ சம் ஐடியா ஒன்று இருக்கு. போராடுறீங்களே, நீங்க என்ன பண்றீங்க? இப்போ தொல் திருமாவளவன் வந்து இந்த மாதிரி தொடங்குறாரு. அவங்க கட்சியில இருக்கும் யாரும் கடைக்கே வாங்க கூடாது. வாங்கினா அப்போ தெரியும்ல, அப்போ வருமானம் குறையுது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டுருங்க. அதே மாதிரி எந்தெந்த கட்சி முன்னெடுக்கிறீங்களோ அவங்க வந்து நம்ம கட்சிக்காரெல்லாம் குடிக்க கூடாது, குடிச்சீங்கன்னா கட்சியில இருக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போடுங்க. தெரிஞ்சிருங்க, வருமானம் குறையும். கரெக்டா இல்லையா? எந்த கட்சி மது ஒழிப்பு அப்படின்னு முன்னெடுக்கிறீங்களோ அந்த கட்சி அவங்க தொண்டர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. ஏமானா குச்சிங்கன்னா இனிமேட்டு என் கட்சியில இருக்க மாட்டீங்கன்னு எழுதுங்க. அவன் மதுன்றது முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காட்டுங்க. வெளியில கொண்டு வந்து முடியாது. பொருள் விக்கலன்னா மூடிதானே ஆகணும். அப்புறம் என்ன வாங்காதீங்க. ஏங்க டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கிறனால தானே சப்ளை பண்றாங்க. டிமாண்ட் கம்மியாச்சுன்னா சப்ளை ஸ்டாப் பண்ணிட்டு போறாங்க. அந்தந்த கட்சிகள் வந்து இந்த முன்னெடுப்பை எடுங்க. நான் தப்பு சொல்ல, நாங்க ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் கொடுக்குறோம். ஏன்னா உங்களோட முன்னெடுப்பை நாங்க பாராட்டுறோம். அப்படி மூடிட்டா சந்தோஷம் தான் எங்களுக்கு. 27% ரெவன்யூ வச்சுக்கிற உத்தரப்பிரதேசம் யாருன்னா கேளுங்க. நான் பேர் நடுவில் நிப்பாட்டேன். இந்திய அரசுக்கு முறையிடுங்க. பாஜக கிட்ட பாஜக நீங்க வந்து குடிச்சிட்டு எல்லாருமே கெட்டு போறானுங்க பாஜக, அதனால நீங்க என்ன பண்றீங்க? இந்தியாக்கே ஒரு சட்டத்தை போடுங்க. நீட்டு போட்டீங்களா? போட்டு விடுங்க. நீட்டை போட்ட மாதிரி இங்க போடுங்க. இங்க வந்து லிக்வர் பேண்ட், எந்த ஸ்டேட்டுமே வைன் ஷாப் வச்சுட்டு இருக்க கூடாது, இது தடை செய்யப்படுகிறதுன்னு அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுங்க. பாஜக மொத்தமா மூட. இந்திய அரசு சொல்லி மூடாம இருக்க முடியுமா? என்னதான் மாநிலத்துல வைன் ஷாப் இருந்தாலும் மாநில இதுல மூடிதான் ஆகணும். இந்தியா ரூல்ஸ் போடும் போது போடுங்க. ஒரு வெளிநாட்டுக்காரங்க உள்ள வர மாட்டான். போடுங்க. பாண்டிச்சேரியோட ஹையஸ்ட் ரெவென்யூவே வைன் ஷாப்பை வச்சுதான் ஓடிட்டு இருக்கு. பாண்டிச்சேரி இல்லைன்னா ஓடாது, நின்றோம். என்னையா சும்மா மதுக்கடையை மூடுங்கன்னா என்னத்த? நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு நிக்கும் போது தெரியும் மதுக்கடை மூடுனா என்ன பிரச்சனைன்றது. அவங்க நத்தும் போதுதான் வலி தெரியும். சும்மா நம்ம இன்னைக்கு வேடிக்கை பாக்குறவங்க பேசிட்டு போயிடலாம், நத்துறவங்களுக்கு தானே வழி தெரியும். நிதி எங்க இருந்து வரும்? புதுசா ஒரு போதையை கண்டுபிடிப்பான். அப்புறம் அதான் சொல்றேன், நாளைக்கு புது போதைகள் வரும், அதை கண்டுபிடிப்பான். அவன் பின்னாடி போலீஸ் சுத்தணும், அதால பல சீர்கேடு வரும். அப்ப என்ன தெரியுமா சொல்லுவீங்க? இந்த அரசு நாயா கண்ட்ரோலே பண்ண தெரியல. இது எப்படி முடியும்? அது சாத்தியமே இல்லை. அதனால மது ஒழிக்கிற அந்த மாநாட்டுக்கு முன்னெடுப்பு எடுக்கிற திருமாவளவரை பாராட்டுறோம். பட் அட் த சேம் கேஸ் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிச்சு தான் இதை பண்றீங்களான்னு எங்களுக்கு தெரியல. அதுவும் அதிமுக அழைப்பு எடுத்துருக்கீங்க எப்படின்னு தெரியல. சோ இதை நாங்க வந்து ஒரு அரசியல் நகர்வா தான் பாக்குறோம். கண்டிப்பா ஒரு 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 டைட்னஸ் டிஎம்கேக்கு தரணும்.
இல்ல 2026 அலையன்ஸ்ல நிறைய சீட்டு வாங்கணும். இந்த மாதிரி ஒரு கணக்கோட்டத்துல தான் இதை பாக்குறாரே தவிர்த்து வேற அதுல அதை ஒழிக்கவும் முடியாது, அதை நிப்பாட்டவும் முடியாதுன்ட்டு தான் அவருக்கு தெளிவா தெரியும். முடியாது, முடிவே இல்லை, இட்ஸ் இம்பாசிபிள்ன்றது தெரியும். 2016 ஏன் சசி பெருமாள் செத்ததுக்கு பிறகு 2016 திமுக தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாங்க? மது ஒழிப்போம், கண்டிப்பா சொன்னாங்க. மதுவை ஒழிக்கிறோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து மது கடைகள் மூடப்படும். போட்டானுங்களா? மது கடைகள்ல ஏன் தோத்து போயிட்டாங்க, 1% ஓட்டுல தோத்துட்டாங்க. அப்புறமா என்னது? சோ முடியாதுன்றது தெரியுது, நம்ம மக்களே அதை ஏத்துக்க மாட்டாங்க. மது கடைகளை மூடுறோம்னா 2021 என்ன சொன்னாங்க? மது கடைகள் குறைக்கப்படும் தான் சொன்னாங்க, மூடப்படும்னா அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்ல. சில பேர் வந்து பொய்யா பரப்புரை செஞ்சுட்டு வீடியோ எடுத்து போட்டு வந்து மூடப்படும்னு சொன்னாங்க. மூடப்படும் இல்ல, குறைக்கப்படும்ன்றதுதான் 2021 அஜெண்டா சொன்னாங்க. ஆனா 2016 அது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னத்த இப்ப லாஸ்ட்ல எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன தெரியுமா போடுவாங்க? கலைஞர் தான்டா காரணம். கலைஞர் தானே காரணம். நீங்க 200 ரூபாய் ஊப்பிட, நீங்க வந்து இப்படிதான் பேசுவீங்க. போங்கடா நீங்களும் உங்க நியாயமோ.